யோக பயிற்சிகளின் நோக்கம் சூரிய சுழற்சியை நோக்கி முன்னேறுவது. அப்போது உங்கள் சமநிலையும் ஸ்திரத்தன்மையும் ஊர்ஜிதம் ஆகின்றன. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த செயலையும் உங்கள் மனநிலையில் உணர்ச்சி நிலையில் சேகரித்த கர்மாவையும் மாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இனி குறுகிய கால சுழற்சிகளில் சிக்க மாட்டீர்கள். இனி கர்மா என்பது உங்கள் தோளுடன் ஒட்டிய இறுக்கமான உடையாக இருக்காது. தளர்வான உடை போல் அதை அணிய பழகுவீர்கள். அதை இடைவெளி விட்டு தள்ளி வைத்து கொள்வீர்கள். கர்மா எந்த அளவுக்கு விடாப்பிடியானது என்று மனிதர்களுக்கு புரிவதில்லை. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு நீங்கள் இறந்து போகலாம். அப்போதும் உங்கள் கர்மா அழிவதில்லை. நீங்கள் வேண்டுமானால் மண்டையை உடைத்து கொண்டு உங்கள் மூளையை பிடுங்கி வெளியில் எறியலாம். அப்போதும் கர்மா என்பது தொடரும். கர்ம கட்டமைப்பு அந்த அளவுக்கு விடாப்பிடியானது, அந்த அளவுக்கு ஓயாதது, அந்த அளவுக்கு சூட்சமமானது. அதனால்தான் அந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவது அநேக நேரங்களில் எட்ட முடியாதது போல் தோன்றுகிறது. யோக பாரம்பரியம் நமக்கு இதை சொல்லுகிறது. அன்னமய கோஷம் எனப்படும் பொருள் உடல் கூடவே ஒவ்வொரு மனிதனுக்கும் மனோமய கோஷம் என்னும் மனித உடலும் பிராணமய கோஷம் எனும் சக்தி உடலும் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, விஞ்ஞானமய கோஷம் எனும் ஆகாச உடலும் ஆனந்தமய கோஷம் எனும் ஆனந்த உடலும் உள்ளன. இவை இன்னும் சூட்சுமமானவை. ஆனால் கர்ம சேகரிப்பு என்னவோ முதல் 3 கோஷங்களில்தான் நிகழ்கிறது. பொருள் உடல், மன உடல், சக்தி உடல் ஆகியவற்றில்தான் சேகரிக்கப்படுகிறது. இப்படியாக உங்கள் உடலையும் மனதையும் இல்லாமல் செய்தால் கூட உங்கள் உயிர் சக்தி கர்ம பதிவுகளை தொடர்ந்து ஏந்தி கொண்டுதான் இருக்கிறது. அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் போல இதன் பேக்கப் சிஸ்டம் அந்த அளவுக்கு திறம்பட இருக்கிறது. உடலையும் மனதையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றாலும் உங்கள் கர்மாவை நீங்கள் இழக்கப் போவதில்லை. அதே சமயம் உங்கள் கர்மாவின் அளவு எத்தகையதாக இருந்தாலும் விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் எனும் சூட்சமமான பரிமாணங்களுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் கணமே உங்கள் கர்மாவால் உங்களை தொட முடியாமல் போகிறது. காரணம் விளைவு என்ற கர்ம விதி உடல், மனம், சக்தி ஆகிய நிலைகளில் மட்டும்தான் செயல்பட முடியும். இவற்றை தாண்டி அதற்கு ஒரு தாக்கமும் கிடையாது. நீங்கள் இறைத்தன்மையை ருசி பார்க்க ஆரம்பித்த கணமே உள்ளபடியாக உங்கள் கர்மாவுக்கு உங்கள் மீது எந்த பிடியும் கிடையாது. இதை பற்றி விரிவாக இப்புத்தகத்தின் 2ஆம் பகுதியில் பார்ப்போம். ஒரு காலத்தில் மனிதர்கள் கல்வெட்டுகளில் எழுதி கொண்டிருந்தார்கள். பிறகு கல்வெட்டிலிருந்து ஓலைச்சுவடிகளுக்கு முன்னேறினார்கள். அதன் பின் புத்தகங்களுக்கு வந்து சேர்ந்தோம். புத்தகத்திலிருந்து கேசட், சிடி என்று முன்னேறினோம். இப்போது மைக்ரோசிப் காலத்திற்கு வந்துவிட்டோம். லட்சக்கணக்கான கல்வெட்டுகளில் பதிக்கக்கூடியதை மிக மிக நுண்ணிய புள்ளிக்குள் இன்று பதிவு செய்ய முடிகிறது. இப்படியே போனால் தகவல்களை வெறும் சக்தி நிலையில் மட்டுமே பதிவு செய்ய விஞ்ஞானம் வழிகாணும் காலம் தொலைவில் இருக்காது. இது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் இன்னமும் வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இது நிகழும். இதை நான் ஏதோ தொழில்நுட்ப அறிவியலிலிருந்து சொல்லவில்லை. என் உள்நிலை எப்படி இயங்குகிறது என்பதை உணர்ந்து புரிந்திருப்பதால் சொல்கிறேன். அணுவும் அண்டமும் தனி உயிரும் பிரபஞ்சமும் ஒன்றை மற்றொன்று ஒவ்வொரு நிலையிலும் பிரதிபலிப்பதாகவே இருக்கின்றன. இப்போது உங்கள் மின்விளக்கிற்கு சக்தி ஊட்டும் அதே மின்சாரம்தான் ஒளியாக மாறுகிறது. உங்கள் ஏசிக்கு சக்தி ஊட்டும் அதே மின்சாரம்தான் காற்றை குளுமையாக்குகிறது. உங்கள் மைக்கிற்கு சக்தி ஊட்டும் அதே மின்சாரம்தான் ஒலிபெருக்கி வெளியிடும் சப்தமாக மாறுகிறது. இதற்கு காரணம் மின்சாரம் புத்திசாலித்தனம் வாய்ந்தது என்று இல்லை. அந்த கருவி உருவாக்கப்பட்ட விதம் அப்படி, அவ்வளவுதான். ஆனால் நம்மிடம் ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி, நுண்ணறிவுள்ள மின்சாரம் இருக்கும் நாள் வரும். நம்மால் தகவல்களை நேரடியாக மின்சாரத்தின் சக்தி நிலையிலேயே பதிவேற்ற முடியும். அப்போது அந்த மின்சார கீற்றே குறிப்பிட்ட நோக்கத்தோடு வர முடியும். குறிப்பிட்ட விதங்களில் நடந்து கொள்ளவும் சில நிர்ணயங்களை செய்யவும் தேவையான தகவல் அதில் பதிந்திருக்கும்.
ஒருவேளை அந்த நாள் இன்னும் தொலைவில் இருக்கலாம். ஆனால் நாம் அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் பல மக்கள் குழுக்களுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சிக்கான தீட்சை வழங்கும் போது அவர்களின் கர்ம பதிவுகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரின் சக்தியும் வெவ்வேறு விதமாக நடந்து கொள்ளும். எல்லோருக்கும் ஒரே பயிற்சி முறைதான் வழங்கப்படுகிறது என்றாலும் ஒவ்வொருவரின் உயிர் சக்தியும் அதற்கு பதிலளிக்கும் விதம், அவர்கள் எந்த விதமான கர்மாவை தாங்கி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. அந்த சக்தி உடலில் பொதிந்திருக்கும் சாஃப்ட்வேருக்கு ஏற்ப அது பதிலளிக்கிறது. அதனால்தான் ஒரே தீட்சைக்கு 2 மனிதர்கள் பதிலளிக்கும் விதம் ஒருபோதும் ஒன்று போல் இருப்பதில்லை. சுருக்கமாக சொன்னால், கர்மா என்பது பல தளங்களில் செயல்படுகிறது. உடல்நலக்குறைவு, விபத்து, டிமென்ஷியா எனும் ஞாபக இழப்பு, மனநலக்குறைவு அல்லது மரணமே ஏற்பட்டாலும் கர்மாவை உதறித்தள்ள முடியாது. மனநலக்குறைவு ஏற்பட்டவர்கள் கூட ஒரே மாதிரி நடந்து கொள்வதில்லை என்பதை கவனிப்பீர்கள். அவர்களின் கர்ம அமைப்பு கட்டுப்பாடு மீறி போயிருந்தாலும் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை இன்னும் அதுதான் ஆள்கிறது. கர்மாவின் பிடியை நீங்கள் தளர்த்தினால் ஒழிய விடுபட வேறு வழியே இல்லை. இதுதான் கர்ம சக்கரத்தின் கொடிய வியூகம். இதுதான் கர்மா அச்சின் பயங்கர கொடுங்கோல். தொன்று தொட்டு மனிதர்கள் இன்னும் ஏதாவது கொஞ்சம் வேண்டுமே என்று ஏங்க இதுவும் ஒரு காரணம். அது என்ன என்பது என்னவோ அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்நிலைக்கு பல பெயர்கள் தரப்பட்டுள்ளன. உயிர்நிலையில் உள்ள திருப்தியின்மை, உற்சாகமின்மை, பதற்றம், அமைதியின்மை என்று பல பெயர்கள். வாழ்க்கையை முழு தீவிரத்தில் வாழவில்லையே என்ற உணர்வு இது. வாழ்க்கையின் நோக்கத்தை, அதன் தொடக்கத்தை, அதன் முடிவை, அதன் திசையை, வாழ்க்கையை நகர வைக்கும் மூலத்தை புரிந்து கொள்ளவில்லையே என்ற உணர்வு இது. எல்லைக்குட்பட்ட கட்டுப்பாடுகளை குறித்து, ஆற்றலற்ற நிலையை குறித்து மனிதர்களுக்கு காலம் காலமாக இருக்கும் வருத்தம் இது. தலைப்பு: வாசனைகள் என்ன, எப்படி? நாம் பார்த்தது போல உங்கள் உடல், மனம் அல்லது சக்தியை வைத்து நீங்கள் எது செய்தாலும் அது குறிப்பிட்ட சுவடை விட்டு செல்கிறது. இந்த சுவடுகள் ஒன்றாக சேர்ந்து போக்குகள் அல்லது வாசனைகள் ஆகின்றன. பாரம்பரியமாக இந்தியாவில் இந்த போக்குகளை குறிக்க வாசனை என்ற வார்த்தையை தோதாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். வாசனை என்றால் மனம் என்று அர்த்தம். இந்த வாசனை எப்படி உருவானது? உடல்நிலையில், மனநிலையில், உணர்ச்சி நிலையில், சக்தி நிலையில் நீங்கள் செய்த செயல்கள் விளைவித்த பதிவுகளின் மாபெரும் சேகரிப்பு தான் இந்த வாசனையை உருவாக்குகிறது. நீங்கள் வெளிப்படுத்தும் வாசனைக்கு ஏற்ப குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை சூழ்நிலைகளை உங்களை நோக்கி ஈர்த்து கொள்கிறீர்கள். ஒரு பூவை எடுத்துக்கொள்ளுங்கள். பூவிற்கு ஒரு விதமான வாசனை இருக்கிறது. அந்த பூவை நோக்கி குறிப்பிட்ட விதமான உயிர்கள் ஈர்க்கப்பட அதன் மனம்தான் காரணம். அந்த பூவால் நகர முடியாது. அதற்கு சுய விருப்பம் கிடையாது என்றாலும் அதன் நறுமணம் காரணமாக கோவில் கருவறைக்குள் பூஜைக்கு என்று அது தேர்ந்தெடுக்கப்படலாம். சொல்லப்போனால் மனிதர்களில் கூட சிலர் மட்டுமே அனுமதிக்கப்படும் இடத்திற்குள் இந்த பூ நுழைந்து விடுகிறது. காரணம் அதன் வாசனைதான். மனிதர்களுக்கும் இது பொருந்தும். இந்த இடத்தில் வாசனை என்றால் நாற்றம் அல்லது மனம் என்று அர்த்தப்படாது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான வாசனையை வெளிப்படுத்தினால் நீங்கள் குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும்படி பிரபஞ்சம் உறுதி செய்யும். அவ்வளவுதான். நீங்கள் இன்னொரு விதமான வாசனையை வெளிப்படுத்தினால் வேறு குறிப்பிட்ட இடங்களில் நீங்கள் இருக்கும்படி பிரபஞ்சம் உறுதி செய்யும். ஆக எது உங்களை நோக்கி வருகிறது என்பதையும், அது மட்டுமல்ல எது உங்களிடமிருந்து விலகி போகிறது என்பதையும் கூட நீங்கள் வெளிப்படுத்தும் வாசனையே நிர்ணயிக்கிறது. உங்கள் வாசனை என்பது முழுக்க முழுக்க நீங்கள் கொண்டிருக்கும் கர்ம தகவல்களை பொறுத்தது. அதாவது உங்களுக்குள் தேங்கியிருக்கும் ஞாபகங்களை பொறுத்தது. இது சூட்சுமமான விதங்களில் செயல்படுகிறது. இது உங்கள் கவனத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விழிப்பிலும் தூக்கத்திலும் நீங்கள் கர்மா செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒரு சாதாரண சிந்தனை உங்களை குறிப்பிட்ட விதங்களில் செயல்பட வைக்கலாம். நீங்கள் சினிமாவை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகரை பற்றி நினைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
ஒரு கூட்டத்திற்குள் இருக்கும் பலரில் உங்களின் அதே ஆர்வத்தை கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் பார்க்க வாய்ப்பிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை, அதாவது புத்தக ஆர்வலர்கள், தியானம் செய்பவர்கள் அல்லது இப்படி வேறு ஏதாவது ஆர்வம் கொண்டவர்களை தவறவிட்டு விடலாம். உங்கள் முன் 1000 முகங்களை பார்த்தீர்கள் என்றாலும் உங்களைப் போன்ற ஆர்வம் கொண்டவரை நோக்கியே உங்கள் வாசனை உங்களை ஈர்க்க வாய்ப்பிருக்கிறது. ஒரு முறை இப்படி நடந்தது. நான் டீனேஜில் இருந்தபோது ஒரு சமயம் என்னிடம் பெரிய நாகப்பாம்பு ஒன்றை வைத்திருந்தேன். ரம்யமான 12 அடி நீளம் கொண்ட நாகம் அது. உள்ளூரில் இருந்த டியூப்லைட் தொழிற்சாலைக்குள் அது நுழைந்திருந்தது. நான் அதை பிடித்தேன். தொழிற்சாலை பணியாளர்களும் நிம்மதி அடைந்தார்கள். அதை ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியில் வைத்து என் படுக்கைக்கு அடியில் மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் எப்படியோ ஒரு நாள் அது தப்பித்து விட்டது. என் அறைக்குள்ளேயே இருந்து சீரும் சத்தம் பெரிதாக கேட்டதும் என் அப்பா என்ன சமாச்சாரம் என்று பார்க்க குனிந்து தேடியிருக்கிறார். அவர் நாகப்பாம்பை பார்த்ததும் கதிகலங்கி போனார். அறையை விட்டு வெளியே ஓடி வந்து நாகப்பாம்பு நாகப்பாம்பு என்று அலறினார். அங்கே நான் நுழைந்தபோது வீட்டில் ஒவ்வொருவரும் நாற்காலி மீதும் சோஃபா மீதும் நின்று கொண்டிருந்தார்கள். நானோ என் நாகத்தை பாதுகாக்க என் அறைக்குள் ஓடினேன். என் நண்பனை வீட்டை விட்டு துரத்து விடுவார்களோ என்ற கவலை எனக்கு. என் பெற்றோர்களின் வாசனை துவேஷத்தை, வெறுப்பு உருவாக்கியது. எனது வாசனையோ ஈர்ப்பை, விருப்பு உருவாக்கியது. எப்படியோ நான் அதே நாகத்தை மறுபடியும் வீட்டுக்குள் கடத்தி கொண்டு வந்து விட்டேன். மாடியில் ஒரு பெரிய கூண்டிற்குள் வைத்திருந்தேன். வேறொரு சமயம் அது எப்படியோ மீண்டும் தப்பித்து விட்டது. அப்போது நான் வெளியே போயிருந்தேன். நான் என் சைக்கிளை மிதித்து கொண்டு திரும்பிய போது என் பெற்றோர்கள் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர்களின் முகமெல்லாம் கிளி படர்ந்து இருந்தது. வீட்டு பக்கத்தில் இருந்த ஸ்கூல் அப்போதுதான் மதியம் 4 மணிக்கு விட்டிருந்தார்கள். பாம்பை சுற்றி பெரிய கூட்டம் சேர்ந்திருந்தது. எல்லோருமே பீதியில் இருந்தார்கள். நான் பக்கத்தில் போனதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரிந்துவிட்டது. வீட்டிற்கு போக முடியாது என்று எனக்கு தெரியும். பெரிய கச்சேரியே இருக்கும். நான் சைக்கிளில் விருட்டென்று போய் அப்படியே குனிந்து என் நாகத்தை நடுவில் பிடித்து ஒரு கையில் அள்ளிக்கொண்டேன். சைக்கிளை மிதித்து போய்கொண்டே இருந்தேன். வாசனைகள் எப்படி செயல்படும் என்பதற்கு இந்த கதை நல்ல உதாரணம். என் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடுக்கத்தை தூண்டிய விஷயம் எனக்குள் முற்றிலும் வித்தியாசமான பதிலை வெளிப்படுத்தியது. பாம்புகளை குறித்து எனக்கு ஒருபோதும் துவேஷம் இருந்ததே இல்லை. பாம்புகளோடு எனக்கு இருக்கும் சொந்தம் நான் கொண்டிருக்கும் பண்டை காலத்து வாசனையாகும். இந்த அற்புதமான உயிர்களை சுற்றி நான் எப்போதும் சௌகரியமாகவே இருந்திருக்கிறேன். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் இருப்பதை உள்ளுணர்வு மூலம் என்னால் கண்டறிய முடிந்தது. நான் காட்டுக்குள் இருக்கும்போது என் மோப்ப உணர்வை பின்தொடர்ந்து போனால் சரியாக எந்த பாறைக்கு அடியில் பாம்பு இருக்கும் என்று எனக்கு தெரியும். என் சுற்று வட்டாரத்தில் பாம்பு பிடிப்பவன் என்ற செல்வாக்கை வளர்த்து வைத்திருந்தேன். பாம்புகள் என்னை கவர பல காரணங்கள் இருக்கின்றன. யோகிகளுக்கும் பாம்புகளுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் பழமையானது. இருவருமே ஒருவரை ஒருவர் ஈர்க்கும்படியான வாசனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். பாம்புகளின் உள்வாங்கும் திறன், உணரும் திறன் அபரிதமானது. உள்ளுணர்வால் பாம்புகள் உயர்நிலை சக்தியை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இதனால்தான் பாரம்பரிய சித்திரங்களில் ஆதியோகி சிவன் கழுத்தை சுற்றி பாம்புடன் சித்தரிக்கப்படுகிறார். எந்த கலாச்சாரங்களிலெல்லாம் மனிதர்களுக்கு ஐம்புலன் கடந்த புரிதல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பாம்புகளுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. பாரம்பரியமாக இந்தியாவில் பாம்புகளும் பசுக்களும் காகங்களும் வணங்கப்படுகின்றன. உயிர் ரீதியான வளர்ச்சியில் இந்த பிராணிகள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றன என்ற புரிதல்தான் இதற்கு காரணம். யோகிகள் தொடர்ந்து தங்கள் உணரும் திறனை மேம்படுத்த முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் யோக பாரம்பரியத்தில் பாம்பு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. சூட்சுமமான ஆகாச பரிமாணத்தை பகலில் கூட உணரக்கூடிய ஒரே உயிரினம் என்று நாகப்பாம்பு வணங்கப்படுகிறது. படைப்பு எப்படி நடந்தது என்று சொல்லும் பல கதைகளில் கூட இதற்கு முக்கிய பங்கு இருந்திருக்கிறது என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. என்ன, இதன் திறன்களை பார்த்து பயந்து போனவர்கள் சில சமயம் இதை இழிவுபடுத்தியும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். சரி, இந்த வாசனைக்கு இன்னொரு காரணம்
பாம்புக்கும் குண்டலினிக்கும் இருக்கும் தொடர்பு. மனிதனின் முதுகு தண்டுவடத்தின் மூலத்தில் சுருண்டு கிடக்கும் சக்தியே குண்டலினி. யோகம் இதை ஆன்மீக வளர்ச்சிக்காக விழிப்புணர்வுடன் பயன்படுத்துகிறது. குண்டலினி சக்தியை சர்ப்ப சக்தி என்றும் குறிப்பிடுவது உண்டு. காரணம், இந்த சக்தி அசைந்து நகரும் விதத்திலும் அசைவில்லாமல் இருப்பதிலும் பாம்பு போல இருக்கிறது. நான் ஒரு குருவாக செயல்பட ஆரம்பித்த நாட்களில் தியானலிங்கம் எனும் ஆற்றல் மிகுந்த சக்தி வடிவத்தை பிரதிஷ்டை செய்ய நான் விரும்பிய போது இந்த முயற்சியில் எனக்கு துணை நிற்க என்னை சுற்றி மிகவும் தீவிரமான உக்கிரமான சிஷ்யர்களை ஈர்க்க வேண்டியிருந்தது. இப்போது அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதால் என்னுடைய வாசனையை முழுமையாக மாற்றி அமைத்து கொண்டேன். அதுவோ தீவிரமாக ஒரு நோக்குடன் ஈடுபட்ட சக்தி நிலையினான பணி. அதுபோன்ற செயலுக்கான தேவை முடிந்துவிட்டது என்பதால் இப்போது என்னை சுற்றி மற்ற விதமான மனிதர்களை ஈர்க்கிறேன். அந்த சமயத்தில் என்னை அறிந்தவர்களுக்கு ஒருவேளை இப்போது நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆகியிருக்கலாம். ஏனென்றால் நான் மாறுபட்ட ஆளாக இருக்கிறேன். பணியின் இயல்பை பொறுத்து என் வாசனையின் நெடியை மாற்றியமைத்து கொள்கிறேன். சிலருக்கு இது திகைப்பாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆன்மீக குருவும் இயங்குவது இந்த விதத்தில்தான். அதே சமயம் தன் வாசனையை மாற்றி அமைத்து கொள்ளும் திறன் என்பது ஆன்மீகத்தில் தேர்ந்தவருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட வாய்ப்பு என்று இல்லை. தங்கள் வாசனைக்கு பலியாகாமல் இருப்பதை தேர்வு செய்யும் வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் பெரிதளவு இருக்கிறது. இதற்கு வேண்டியதெல்லாம் குறிப்பிட்ட விழிப்புணர்வு தான். கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் ஒவ்வொரு மனிதரும் பழக்கத்தால் கட்டாயமாக செயல் செய்வதில் இருந்து முற்றிலும் மாறி எதையும் தேர்ந்தெடுத்து செய்யும்படியாகலாம். கட்டாயத்தன்மையை விழிப்புணர்வாக மாற்றியமைத்து கொள்ளலாம். ஒன்றை கவனிக்க வேண்டியது முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல் தோன்றுபவை எல்லாமே உங்களால் தீர்மானிக்கப்பட்டவைதான். விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் தீர்மானித்தவைதான். உங்கள் சாஃப்ட்வேரை நீங்களே தான் எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் எழுதியிருக்கும் விதத்தை பொறுத்து உங்கள் சிந்திக்கும் விதம் அதன்படியே இருக்கிறது. உங்கள் உணர்வுகள் அதன்படியே இருக்கின்றன. நீங்கள் செயல்படும் விதம் அதன்படியே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் வரவழைத்து கொள்வதும் அதேதான். நீங்கள் வெளிப்படுத்தும் வாசனையை பொறுத்து குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை சூழ்நிலைகளை ஈர்க்கிறீர்கள். சிலர் தொடர்ந்து இனிமையான சூழ்நிலைகளை ஈர்க்கிறார்கள். மற்றவர்கள் தொடர்ந்து கசப்பான சூழ்நிலைகளை ஈர்க்கிறார்கள். அல்லது உங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் இதை நீங்கள் கவனிக்கிறீர்களோ என்னவோ. அதாவது சில காலகட்டங்களில் அற்புதமான விஷயங்கள் நிகழ்வது போல இருக்கிறது. வேறு காலகட்டங்களில் பாதகமான நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்றன. இது உங்கள் கர்ம கோடவுனில் எதை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அவ்வளவுதான். இன்று அழுகிப்போன மீன்கள் வைத்திருக்கிறீர்கள், அதனால் மோசமான சூழ்நிலைகளை ஈர்க்கிறீர்கள். நாளைக்கு மலர்கள் வைத்திருக்கிறீர்கள், அதனால் மேம்பட்ட சூழ்நிலைகளை ஈர்க்கிறீர்கள். நீங்கள் எந்த விதமான வாசனையை வெளியே எடுத்து உலகிற்கு அளிக்கிறீர்கள் என்பது யோகத்தின் மூலம் நாம் மாற்ற முயற்சிக்கும் ஒரு விஷயம். இப்புத்தகத்தின் முயற்சியும் அதுவே. பலரும் விடுதலை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் இரகசியமாக அதை பற்றி பயப்படுகிறார்கள். அவர்கள் கட்டப்பட்டு இருப்பதைத்தான் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். மற்ற பலருக்கு அவர்கள் கட்டப்பட்டு இருப்பதை தேர்வு செய்ய காரணம் அடையாளம், ஒரு சித்தாந்தம், ஒரு மதம், ஒரு உறவு முறை என்று தம்மை அடையாளப்படுத்தி கொள்ளும்போது, ஏன் ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கருவியோடு அடையாளப்படுத்தி கொள்ளும்போது கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர்களின் அடையாளம் பெருகுவது போல தோன்றுகிறது. உங்கள் செல்போன் போன்ற ஒரு சாதாரண பொருளை எடுத்துக்கொள்வோம். அது உங்கள் செயலை மேம்படுத்த பயன்பட்டால் உங்களுக்கு வலிமை சேர்க்கும் விஷயமாகிறது. ஆனால் உங்கள் அடையாளத்தை அதிகப்படுத்த பயன்படுத்தப்பட்டால் அதுவே உங்களை கட்டிப்போடும் விஷயமாகிறது. இப்படித்தான் மனிதர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் வாசனைகளை சேகரிக்கிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் விடுதலையை தேர்வு செய்கிறோம் என்று நம்பிக்கொண்டு அடிமைத்தனத்தை தான் தேர்வு செய்கிறார்கள். மற்றது நாளை பார்க்கலாம். நமஸ்காரம். இப்படி நிகழ்ந்தது. சில வருடங்களுக்கு முன் நான் தமிழ்நாட்டில் யோகா வகுப்பு கற்றுக் கொடுக்கும்போது வேலாயுதம்பாளையம் என்ற ஊரில் தங்கியிருந்தேன்.
நான் தங்கியிருந்த வீடு ஒரு மலைக்கு எதிரே இருந்தது. அந்த மலையின் குகைகளுக்குள் 1900 வருடங்களுக்கு முன்பு சில சமண துறவிகள் வாழ்ந்து தியானம் செய்ததாக என்னிடம் சிலர் சொன்னார்கள். அப்படியென்றால் இந்த துறவிகள் சமண குரு மகாவீரருக்கு பின் சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே வாழ்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த தொன்மை என் ஆர்வத்தை ஈர்த்தது. ஒரு நாள் மதியம் சில தன்னார்வ தொண்டர்களுடன் அந்த மலையின் மேல் ஏறினோம். பாறைகளின் நடுவே ஒரு பறவையின் கூட்டைப் போல் அமைந்திருந்த அழகிய குகைக்குள் போனோம். உள்ளே ஒரே குப்பை கூளமாக இருந்தது. பாட்டில்கள் சிதறி கிடந்தன. சுவரெல்லாம் கிறுக்கி இருந்தது. இந்தியாவில் எந்த பாறையை பார்த்தாலும் அங்கே வரும் பயணிகள் அல்லது காதலர்களின் பெயர்கள் கீறப்பட்டிருக்கும். இந்த குகைகளும் விதிவிலக்காக அல்ல. இங்கும் கேடிபி லவ்ஸ், எஸ்எம்ஆர் போன்ற வழக்கமான கிறுக்கல்கள் தாராளமாக தென்பட்டன. சரி என்று அந்த இடத்தை சுத்தம் செய்தோம். இங்கே கல்தரையில் குடையப்பட்ட அமைப்புகள் இருந்தன. இவை துறவிகளுக்கு படுக்கையாக இருந்திருப்பது தெரிந்தது. அதில் ஒரு படுக்கையில் நான் உட்கார்ந்து பார்த்தேன். சட்டென்று என் ஒரு உடல் ஆற்றலுடன் அதிர ஆரம்பித்தது. என் நாவல் மிகுந்தது. அன்றைய இரவை அங்கேயே கழிக்க முடிவு செய்தேன். அது பல விஷயங்களை புலப்படுத்திய இரவாக இருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு வாழ்ந்த துறவியின் சூட்சும உடல் பிரமிப்பூட்டும் விதத்தில் இன்னும் உயிரோட்டமாகவே இருந்தது. குறிப்பிடும்படியாக அவருக்கு இடதுகால் இல்லை என்று என்னால் சொல்ல முடியும். முழங்காலுக்கு கீழே அது துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த துறவிகள் அமைதியான தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். வெளி உலகத்தில் பயன்படும்படி பெரிதாக ஒன்றும் அவர்கள் செய்துவிடவில்லை. ஆனால் அவர்கள் எந்தளவுக்கு ஆழமான சுவடை விட்டு போயிருக்கிறார்கள் என்றால் அதை வைத்து அவர்களின் வாழ்வை பற்றி, ஆன்மீக பயிற்சிகளை பற்றி இன்றைக்கும் எல்லாவற்றையும் என்னால் சொல்ல முடிகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த மகத்தான அரசர்களை எல்லாம் கிட்டத்தட்ட மறந்தே விட்டோம். அந்த காலத்தில் அனைவரை விடவும் செல்வம் மிக்கவர்கள், அனைவரை விடவும் கல்வியில் சிறந்தவர்கள், அவர்களெல்லாம் நம் ஞாபகத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் இந்த சாதாரண துறவிகள் மட்டும் 1900 வருடங்களுக்கு முன் எப்படி இருந்தார்களோ அதே விதத்தில் இன்றும் உயிரோட்டமாய் இருக்கிறார்களே. உணரும் திறன் கொண்டவர்களுக்கு அவர்களின் கதைகள் இன்றும் கிடைக்கும்படி இருக்கிறது. இந்த நாளில் கூட நம்மை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கிறார்கள். உள்சக்தி நிலையில் முறையாக செய்யப்படும் சரியான செயலின் இயல்பு இதுதான். இது அழிவில்லாதது. ஒவ்வொரு தனிமனிதரின் உயிர் சக்தியும் அவரது வாசனையை தாங்கியிருக்கிறது. பொருள் உடல் என்னவோ பூமியில் மீண்டும் விழுந்து விடுகிறது என்றாலும் நம் ஒவ்வொருவரின் விட்டுப்போன எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் சக்திகள் தொடரவே செய்கின்றன. இந்த சுவடுகள் நம் காலத்திற்கு பின் 1000 ஆண்டுகளுக்கும் நிலைக்கும். சக்தி நிலையிலான செயல் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் செய்யப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு அதிக காலத்திற்கு தாக்கு பிடிக்கும். நமக்கு பின்னால் இந்த உலகிற்கு நாம் விட்டு போகும் கொடை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது நம் கையில்தான் இருக்கிறது. அதைத்தான் வேலாயுதம் பாளையத்தின் பெயரில்லா சமணத்துறவிகள் செய்திருந்தார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு என்று அறிந்திருந்தார்கள். விழிப்புணர்வுடன் வாழ்வதையே தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள். இந்த பூமியின் சரித்திரத்திலேயே செல்வம் மிகுந்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள் எல்லாம் ஒருபோதும் அடைய முடியாத அழிவற்ற நிலை ஒன்றை இவர்கள் பெற்றுவிட்டார்கள். சாதனா. உங்கள் வாசனைகளை பற்றி நீங்கள் விழிப்புணர்வுக்கு வர ஒரு எளிய வழி. உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ, எதற்காக நீங்கள் ஏங்குகிறீர்களோ, அல்லது எதை நேசிக்கிறீர்களோ, அல்லது எதை மதிப்பானதாக கருதுகிறீர்களோ அதில் இருந்து குறிப்பிட்ட காலம் தள்ளி இருப்பதுதான். இவைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்கும்போது ஏற்படும் வலியின் தீவிரம் உங்கள் வாசனையின் தன்மையையும் ஆழத்தையும் சொல்லும். இப்படியாக உங்கள் வாசனையை நீங்கள் கண்டு கொண்டு விட்டதால் இப்போது உங்களுக்குள் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளும் செயலை ஆரம்பிக்கலாம். உதாரணமாக, நீங்கள் சிக்கிப்போயிருப்பது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் நீங்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன் சிறிது நேரம் காத்திருந்து பிறகு சாப்பிடலாம். உங்களுக்கு மிகவும் நேசமான ஒருவரின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை சந்திக்கும் முன் விழிப்புணர்வுடன் சில கணங்கள் இன்னும் அதிகமாக காத்திருங்கள்.
எந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றில் சிக்கியிருக்கிறீர்கள் என நினைக்கிறீர்களோ அதற்கேற்ப மேலும் சில கணங்கள் விழிப்புணர்வுடன் காத்திருந்து அந்த செயலில் அல்லது அந்த உறவு நிலையில் ஈடுபடுங்கள். இப்படி செய்தால் உணவை, நேசத்தை அல்லது பொதுவாகவே வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்வது உங்கள் அனுபவத்தில் இன்னும் ஆழமாகிறது. இப்படியே படிப்படியாக உணவுக்கு முன் இந்த 2 நிமிடம் காத்திருப்பதை 2 மணி நேரமாக அல்லது ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கும்படியாக அதிகரித்து கொள்ளுங்கள். அட, இவ்வளவு சாதாரணமானதா என்று தோன்றும்படி இருந்தாலும் இந்த பயிற்சி உங்களுக்குள் மகத்தான மாற்றத்திற்கு ஒரு ஆரம்பமாக அமைய முடியும். விழிப்புணர்வு என்பது நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றியது அல்ல, நீங்கள் இருக்கும் விதம் ஆகும். அதே சமயம் கட்டாயத்தன்மை என்பதோ நடந்து கொள்ளும் விதத்தை சார்ந்தது. உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் ஈடுபடும் முன் காத்திருக்கும் போது அந்த கணத்திலிருந்தே நீங்கள் விழிப்புணர்வுடன் வாழும் இயல்புக்கு வந்து விடுகிறீர்கள். காலப்போக்கில் இது உங்கள் நடத்தையில் இருக்கும் கட்டாயத்தன்மைகளை வலுவிழக்க செய்கிறது. மற்றது நாளை பார்க்கலாம். நமஸ்காரம்.